கொஞ்சம் காஃபி, நிறைய கதைகள். நான் உங்கள் ரேகா. இன்றைக்கான கதை ஆலமரம். என்னடா தீரன், சீக்கிரம் கிளம்பிட்ட, என்ன விஷயம் என்றான் சந்துரு. இந்த வாரம் தொடர்ந்து 3 நாள் லீவ் வருதுல்ல, அதான் ஊருக்கு கிளம்புறேன் என்றான். சரிடா, நல்லா விடுமுறைய கழிச்சிட்டு வா. ஆனா வரும்போது உங்க ஊர் ஃபேமஸ் கருப்பட்டி மிட்டாய் வாங்கிட்டு வர மறந்துடாத, சரியா என்றான் சந்துரு. கண்டிப்பாடா என்றபடி மனதில் சந்தோஷம் பொங்க அலுவலகத்தை விட்டு வெளியில் வந்தான். அவன் அலுவலகம் மக்கள் நெருக்கடி மிகுந்த இடத்தில் இருந்தது. அவன் சீக்கிரம் கிளம்பியதற்கு அதுவும் ஒரு காரணம். ஒரு வழியாக தனது இருசக்கர வாகனத்தில் தான் தங்கியிருக்கும் வீட்டை அடைந்தான். முன்பே அனைத்தையும் அவன் தயார் நிலையில் வைத்திருந்ததால் அவனுக்கு கஷ்டம் தெரியவில்லை. முதலாக வேலை நிமித்தமாக சென்னைக்கு வந்த பொழுது தீரன் அவனுடைய நண்பன் தங்கியிருந்த விடுதியில் வசித்து வந்தான். 10க்கு 10 என்ற அறை. கிராமத்தில் விசாலமான வீட்டில் இருந்தவனுக்கு இங்கு மூச்சு அடைத்தது. தனி அறை எடுத்து தங்கும் அளவிற்கு அவனுக்கு அவ்வளவு வருமானமும் இல்லை. அதற்காகவே உழைத்தான். உழைப்பிற்கான பலன் கிடைத்தது. அலுவலகத்தில் பதவி உயர்வோடு கூடிய சம்பள உயர்வும் கிடைத்தது. ஒரு ஹால், கிச்சன் மற்றும் படுக்கை அறையுடன் கூடிய வீடு ஒன்று அபார்ட்மெண்டில் வாடகைக்கு கிடைத்தது. தீரனிடம் ஒரு நல்ல பழக்கம். அவன் தன்னுடைய இருப்பிடத்தை அழகாகவும் தூய்மையாகவும் வைத்துக் கொள்வான். வீட்டை மட்டுமல்ல, அலுவலகத்திலும் தன்னுடைய இடத்தை தூய்மையாக இருக்கும்படி பார்த்து கொள்வான். அவனுடைய வேலையிலும் ஒரு நேர்த்தி இருக்கும். இதன் காரணமாகவே அவனுக்கு நிறைய பெண் நண்பர்களோடு கூடிய ரசிகைகளும் உண்டு. தாய் தந்தை இருவரும் வயக்காட்டில் வேலை செய்ததால் பாதி நேரம் தீரன் வீட்டில் தனியாகவே இருக்கும்படியாகிவிடும். அதனாலேயே அவன் சிறு வயதிலேயே நன்றாக சமைக்க கற்றுக்கொண்டான். அவன் கொண்டு வரும் உணவை ரசிக்க மதிய உணவு வேளையில் அனைவரும் அவனை சூழ்ந்து கொள்வர். இதன் காரணமாகவே அவன் தினமும் அதிக அளவில் சமைத்தெடுத்து வருவான். ரயில் நிலையத்திற்கு செல்ல ஆட்டோ ஒன்றை புக் செய்தான். குறித்த நேரத்தில் ரயில் நிலையத்தை அடைந்தான். தனக்காக முன்பே பதிவு செய்து வைத்திருந்த இருக்கையை கண்டுபிடித்து அமர்ந்தான். சகல வசதிகள் சென்னையில் இருந்தாலும் சொந்த ஊருக்கு செல்லும் போது மனம் சிறு குழந்தையைப் போல் மாறி குதூகலம் கொள்கிறது. அதுபோலதான் அவனுக்கும். ரயில் பயணத்தோடு சேர்ந்து அவனது நினைவலைகளும் பின்னோக்கி ஓடியது. தீரன் வீட்டிற்கு ஒரே பிள்ளை. தீரனின் தந்தைக்கு சொந்தமாக ஒரு வயக்காடு இருந்தது. விடிய காலையிலேயே தீரனின் தாய் சமையல் வேலையை முடித்துவிட்டு கணவருடன் வயக்காட்டு வேலைக்கு சென்று விடுவார். தீரன் மீதி இருக்கும் வேலையை முடித்துவிட்டு பள்ளிக்கு சென்று விடுவான். மாலையில் வீடு திரும்பியதும் படிப்பு வேலைகளை முடித்துவிட்டு இரவு உணவிற்கு தேவையானதை செய்து முடித்து வைப்பான். மிகவும் பொறுப்புள்ளவனாக வளர்ந்தான். பள்ளி படிப்பை முடித்ததும் கல்லூரியில் சேர்ந்து படிக்க ஆசைப்பட்டான். குடும்ப சூழ்நிலை, அவனது பெற்றோர்கள் மிகவும் யோசித்தனர். தீரனின் கணித ஆசிரியர் அவனுக்கு படிப்பின் மீது இருக்கும் ஆர்வம் கண்டு அவனது படிப்பிற்கான செலவை தானே ஏற்றுக்கொண்டார். தனது பொறுப்பை உணர்ந்து நன்றாக படித்து பல்கலைக்கழகத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றான். சென்னையில் வேலை கிடைத்ததும் விடுமுறை கிடைக்கும் போதெல்லாம் ஊருக்கு வந்து விடுவான். ரயில் விடியக்காலையில் மதுரையை வந்தடைந்தது. அங்கிருந்து பேருந்து மார்க்கமாக அவனுடைய கிராமத்தை சென்றடைந்தான். பேருந்தை விட்டு இறங்கியவனுக்கு ஒரே ஆச்சரியம். கிராம மக்கள் அனைவரும் ஊரின் எல்லையில் அமர்ந்திருந்தனர். குழப்பத்துடன் சென்றான். ஏய் தீரா, இந்த கூத்த கேட்டியா என்று நீட்டி முழக்கினாள் ஒரு கிழவி. ஒன்றும் புரியாமல் என்ன என்று கேட்டான். நம்ம ஆலமரத்தை எடுக்க போறாங்களாண்டா என்றாள். என்னது என்று கோபமாக கேட்டான். ஆமாண்டா, இங்கன ரோட்டை விரிவுபடுத்த போறாங்களாம். அதுக்கு நம்ம மரம் இடைஞ்சலா இருக்கான். அதை எடுக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரிகிறாங்க இந்த ஊர் அதிகாரிங்க. அதான் எடுக்க விட மாட்டோன்னு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்றாள். வீட்டிற்கு கூட போகாமல் அப்படியே அவர்களோட அமர்ந்து கொண்டான் தீரன். தீரா, வீட்டுக்கு போய் செத்த ஓய்வெடுத்துட்டு வாயா என்னை எவ்வளவோ கூறி பார்த்தாள் தீரனின் தாய். தீரன் கேட்கவே இல்லை. என்னது, ஒரு மரத்துக்காண்டி போராடுறீங்களா? அப்படின்னு தானே நீங்களாம் நினைக்கிறீங்க. அதுக்கான விளக்கத்தை இப்ப நான் சொல்றேன். எங்க ஊரு பெயரு வனஞ்சோலை. பெயருக்கு ஏத்த மாதிரி எங்க கிராமம் சோலை மாதிரி இயற்கை வளங்கள் கொழித்து கிடக்கும்.
ரொம்ப சின்ன கிராமம். மொத்தமா ஒரு 20 குடும்பம் தான் இங்க வசிக்கிறோம். எல்லோரும் ஒரு கூட்டு குடும்பமா, ஜாதி மத பேதம் இல்லாம சந்தோஷமா வாழ்கிறோம். இந்த ஆலமரம் மிக பிரம்மாண்டமா இருக்கும். நிறைய விழுதுகள் விட்டு இருக்கும். காக்கைக்கும், குருவிகளுக்கும், அணிலுக்கும் வீடாக இருக்கும். நகர்ப்புறத்துல பிள்ளைங்கள கூட்டிட்டு பிளே ஏரியான்னு போறீங்களே, அதை விட 1000 மடங்கு சிறப்பானது இந்த ஆலமரம். பிள்ளைங்க விழுதுல தொங்கி விளையாடுவாங்க. சில பேரு ஊஞ்சல் கட்டி விளையாடுவாங்க. ஆலமரத்துல ஏறி விளையாடுவாங்க. எங்க கிராமத்து தாத்தா, பாட்டி, இளவட்டங்க எல்லாரும் இங்க உக்காந்து கதை பேசுவாங்க. நிறைய குடும்பம் மற்றும் பெண் குழந்தைங்க பாண்டி, நொண்டி, கண்ணாமூச்சி, தட்டாம், பல்லாங்குழின்னு நிறைய விளையாடுவாங்க. எந்தவித பயமும் கிடையாது. எங்க கிராமத்துக்கு வர்ற வியாபாரிங்க, வழிபோக்கனுங்க இப்படி எல்லாருக்கும் இந்த ஆலமரம் தான் ஓய்வெடுக்கிற இடம். மனசு முழுக்க பாரம் இருந்தாலும் கொஞ்ச நேரம் இந்த மரத்துக்கு கீழே கண்ணை மூடினா போதும், எல்லா பாரமும் போய் மனசு லேசாயிடும். ஒரு தடவை ஊரெல்லாம் ஒரே வெள்ளக்காடு, ஒதுங்க கூட இடம் இல்ல. அப்ப மொத்த கிராமத்துக்கும் அடைக்கலம் கொடுத்தது இந்த ஆலமரம் தான். அன்னைக்கு கோவர்த்தன மலைய தூக்கி கிருஷ்ணர் மக்களை காப்பாத்தினாரு. எங்களை இந்த ஆலமரம் காப்பாத்துச்சு. இந்த மரம் எங்க குலசாமி. காலையில குருவிகளின் சத்தம், காத்துல அசையும் இலையின் சத்தம்னு பார்க்கவே ரம்மியமா இருக்கும். இதே ஆலமரம் இரவு நேரத்துல கருப்பசாமியா மாறி எங்க கிராமத்தையே காக்கும். இரவு நேரத்துல இந்த மரத்தோட பிரம்மாண்டமே ஒருவித பயத்தை கொடுக்கும். எங்க கிராமத்தோட அடையாளம் இந்த மரம். எங்க கிராமத்தோட பெயரு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இந்த ஆலமரம் எல்லாருக்கும் தெரியும். ஆலமர ஸ்டாப்புன்னு தான் பேருந்துல டிக்கெட்டே எடுப்போம். இந்த மரத்தை தாண்டி தான் எங்க கிராமத்துக்குள்ளேயே போக முடியும். இந்த மரம் நிறைய தலைமுறை மக்களை பார்த்துருச்சு. எங்களை பார்த்துக்கிட்டு இந்த மரத்தை நாங்க பார்த்துக்க வேண்டாமா? இன்னைக்கு எங்க குலசாமிக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதுக்காக நாங்க எவ்வளவு வேணும்னாலும் போராட தயாரா இருக்கோம். இப்ப சொல்லுங்க, நாங்க போராடுறது சரிதானே? தீரன் தன்னோட கைபேசியை எடுத்து அவர்களது போராட்டத்தை ஒரு காணொளியாக சமூக வலைதளத்துல பதிவு செஞ்சான். அந்த பதிவு ரொம்ப பிரபலமாயிருச்சு. அனைவரும் தங்களது ஆதரவை தெரிவிக்க ஆரம்பித்தனர். விஷயம் முதலமைச்சரை தாண்டி பிரதமரையே சென்றடைந்தது. ஒரு மரத்திற்காக போராடும் மக்களை பார்த்து பிரமிப்படைந்தார். அம்மரத்தை அகற்றாமல் பணிகளை செய்யுமாறு பிரதமர் ஆணை பிறப்பித்தார். மேலும் காணொளி வாயிலாக தீரனிடமும் கிராம மக்களிடமும் பேசி தன் வாழ்த்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்தார். வனஞ்சோலை உலக புகழடைந்தது. தீரனுக்கு ஏனோ இந்த விடுமுறை பெரும் மன திருப்தியை தந்தது. சென்னைக்கு கிளம்பும் போது நிறைய இனிப்பு பண்டங்களை வாங்கிக் கொண்டான். ரயில் நிலையம் செல்ல பேருந்தில் ஏறி கிராமத்தை திரும்பி பார்த்தான். ஆலமரம் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் அவனை வழியனுப்புவதைப் போல் உணர்ந்தான். இது போன்று வேறு சில கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன்.